வணக்கம். சிவில் சப்ளை எழுச்சி செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நவீன அரிசி ஆலைகளில் நிலவி வரும் கடுமையான பணியாளர் பற்றாக்குறை. ஊதிய முரண்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர் சங்கம் CITU கவலை தெரிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 26 நவீன அரிசி ஆலைகளும் 4 தவிடு எண்ணெய் ஆலைகளும் செயல்பட்டு வரும் நிலையில். கடந்த பல ஆண்டுகளாக போதிய தொழில்நுட்ப பணியாளர்கள் நியமிக்கப்படாததால் ஆலைகளின் செயல்பாடு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 2012ஆம் ஆண்டு நிதிச் சிக்கனம் என்ற பெயரில் தொழில்நுட்ப பணியாளர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆட்குறைப்பு நடவடிக்கை இன்று வரை சரிசெய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. அதன் பின்னர் ஓய்வு, மரணம், பணிமாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் ஏற்பட்ட காலிப்பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதால். பல நவீன அரிசி ஆலைகள் முழு திறனுடன் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 3 ஷிப்டுகளில் இயங்க வேண்டிய பல ஆலைகள் போதிய பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் குறைந்த அளவிலேயே செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பணியில் உள்ள தொழில்நுட்ப ஊழியர்களின் மீது கூடுதல் பணிச்சுமை விழுந்துள்ளதாகவும். அவர்களுக்குரிய விடுப்புகளை கூட முழுமையாக பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஒரே கழகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்குள் சேவை விதிமுறைகள் மற்றும் விடுப்பு வசதிகளில் வேறுபாடுகள் இருப்பதாகவும். தொழில்நுட்ப ஊழியர்கள் 2ஆம் தர ஊழியர்களைப் போல நடத்தப்படுவதாகவும் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஊதிய பிரச்சினையும் நீண்டகாலமாக தீர்க்கப்படாமல் உள்ளதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். கல்வித் தகுதி அடிப்படையில் ஊதிய நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று ஒருநபர் குழு பரிந்துரை செய்திருந்தும். அதனை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் நீடித்து வருவதாக CITU சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர் சங்கம் CITU தமிழக அரசுக்கும் கழக நிர்வாகத்திற்கும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. நவீன அரிசி ஆலைகளில் உள்ள அனைத்து காலிப்பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும். தொழில்நுட்ப ஊழியர்களுக்கு எதிரான பாகுபாடுகளை களைந்து சம உரிமைகள் வழங்க வேண்டும். அரசாணை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் ஊதிய முரண்பாடுகளை சரிசெய்ய வேண்டும். ஒப்பந்த மற்றும் தினக்கூலி நியமனங்களை தவிர்த்து நிரந்தர பணியிடங்களை உருவாக்க வேண்டும். நவீன அரிசி ஆலைகளை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட்டு முழு திறனுடன் செயல்பட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளது. நவீன அரிசி ஆலைகள் என்பது வெறும் தொழிற்சாலைகள் மட்டுமல்ல. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துடனும் பொதுமக்களின் உணவுப் பாதுகாப்புடனும் நேரடியாக தொடர்புடையவை என்பதால். இந்த பிரச்சினைகளுக்கு தமிழக அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என ஊழியர்களும். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர் சங்கம் CITUவும் வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஊழியர்கள் மத்தியில் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது சிவில் சப்ளை எழுச்சி செய்தி. தொடர்ந்து தொழிலாளர் நலன் துறை சார்ந்த செய்திகள் மற்றும் முக்கிய தகவல்களை அறிய எங்கள் சிவில் சப்ளை எழுச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செய்யுங்கள். நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.